இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா அவனை போன்ற ராஜா அநேக ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அதாவது அவனை மாதிரி ஒரு ராஜா இல்லைங்க. என்னதான் ராஜராஜ சோழனை சொன்னாலும் பாண்டிய மன்னனை சொன்னாலும் அவனை மாதிரி ஒருத்தன் எழும்பினதே இல்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் வாசிக்க கூடாது. அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. அப்படிப்பட்டவனையும் அடுத்த வசனம், நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்கிறதுனால், நீங்க மறுஜாதியான ஆட்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி. ஆமா, நல்ல வேளை ஆண்டவருடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணா தப்பிச்சிருவீங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பையெல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன். யோய்தாவின் புத்திரரிலே 11:3 வாசிங்க. 11:3 1 ராஜாக்கள் 11:3. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும். எத்தனை வப்பாட்டியா சொல்லுங்க. இங்க நிறைய பேர் சொல்றது கேக்குது. ஒரு அம்மாவையே வச்சு எங்களால மேய்க்க முடியல, 700 பேரை வச்சு எப்படி தாயா மேய்ச்சான். அதான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். பேர்லாம் 700 பேர் ஞாபகம் வைக்க முடியாது. 601 நம்பர், 602 நம்பர், 500 நம்பர், பாதி பேரோட முகம் ஞாபகத்திலே இருக்காது. 700 வப்பாட்டிங்க, 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். பாத்தீங்கன்னா 700 மனையாட்டிகள்னு போட்டிருக்கு. அப்படி பார்த்தா 700 மனைவி, 300 மறுமனையாட்டி, 700 மனைவி, 300 வப்பாட்டி வச்சிருந்திருக்கான். அப்படியே பார்க்குறாங்க நம்மால் எப்படா வாழ்ந்தான்னு. அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவு போக பண்ணினார்கள். ரெண்டாவது, நம்மளை விசுவாசத்திலிருந்து குலைக்கிறது உண்மையை சொல்லுங்க, நம்மளை சுற்றி இருக்க உறவுகள் இல்லையான்னு சொல்லுங்க. இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு உறுதியா இருக்கணும்டா, ஆண்டவர் நமக்கு பெரிய இளைப்பாறுதலை தருவாரான்னு வீட்டுக்கு போனா, ஆமா இருக்கட்டும், இந்த ஒரு தடவை வா, எங்க குடும்பத்தில் ஒரு முக்கியமான காரியம் இருக்கு, நீ வராம எப்படி நம்ம போய் காரியங்கள் எல்லாம் செய்யணும்ல. நம்ம முக்கியமான ஆள் இல்லையா நம்ம குடும்பத்துல? நான் தானே பிறந்த ஆள் இல்லையா? நான் இன்னைக்கு பிரசங்கத்தில் ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கமா, நீ ஒப்பு கொடுத்ததெல்லாம் அங்க இருக்கட்டும்பா. இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னாங்கப்பா. இந்த உறவுகளை சரியா வைக்காதவன் செத்தான். ஆமா, உனக்கு ஒரு நல்ல கணவர் எப்படி தெரியுமா? வேலை முடிச்சு வந்தோடனே குடும்ப ஜெபம் பண்ணுவோமான்னு கேட்குறான்னா சூப்பர் கணவர். சேர்ந்து ஜெபம் பண்ணிடுவோமா, வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு சாப்பிடுவோமா, இருக்கா உங்கள் வீட்டில்? காலையில் எழும்பி கொஞ்சம் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்திடுவோமா, இருக்கா? உறவுகள் தேவன் பக்கம் இழுக்குதா, உறவுகள் உலகம் பக்கம் இழுக்குதா? சொல்லுங்க. உறவுகள் எங்கே இழுக்குது? சாலமோனைய தூக்கி சாப்பிட்டாங்க, நம்ம ஏமாத்திரம். அதனால தான் சங்கீதத்தை வகைப்படுத்தும் போது பரிசுத்தவான்கள், தேவதாசர்கள், வேத வியாக்கியானர்கள், வேத வல்லுநர்கள் முதலாம் சங்கீதத்தை எடுத்து முதல்ல கொண்டு வந்தாங்க. தாவீது எழுதினாருன்னு கூட போடலை, ஆனால் தாவீது எழுதினாரு. என்ன தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், ரோட்டு ஓரத்தில் பைப்படியில் உட்கார்றவன் பைபிள் படிக்கவும் முடியாது, கை கொள்ளவும் முடியாது. ஃபோனில் 5 மணி நேரம் பேசுகிறவனால 5 மினிட்ஸ் ஆண்டவரோடு இருக்க முடியாது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில். அப்போ உறவுகள் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னை ஜெபத்தில் நடத்தணும், உன்னை ஆண்டவருக்குள்ளே நடத்தணும், உன்னை விசுவாசத்தில் நடத்தணும். நீ இன்னைக்கு தான் ஊன்ற கட்டப்பட்டிருப்ப, இன்னைக்கு எப்படியாவது இன்னையிலேருந்து ஒரு வீட்டில் ஜெபத்தை தொடங்கணும்னு. அன்னைக்கு தான் பிசாசு உடப்பா, அன்னைக்கு தான் சொல்லுவா வீட்டுக்காரி, ஆமாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் இன்னைக்கு நல்லா இருக்குமே, முடிஞ்சு போச்சு. இந்த உறவுகள் நம்மளை ஆண்டவரோடு இணைச்சா நம்ம குடும்பத்தை கொண்டு சாதிக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம், அது எப்படி ஆண்டவர் எனக்கு செய்யணும்? நான் இப்போ தானே வந்திருக்கேன். நீங்கள் கேட்க கேட்க உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் வரும்.
ஆண்டவரே உம்மோடு வாழ்கிற மாதிரி எனக்கும் உதவி செய்யுங்க. நான் வீட்டிலே ஜெபம் பண்ணணும், வீட்டிலே பைபிள் படிக்கணும், ஒரு மாற்றம் எனக்கு வரணும்னு சொல்லுங்கள். ஆனால் நம்ம விசுவாசிகளுக்கு நிறைய பேருக்கு அந்த மாற்றத்தை கர்த்தர் கொடுத்துருக்காருல்ல, கைதட்டுங்க. ஹல்லேலூயா.